சித்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பாலக்கீரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கப் இட்லி மாவு, அது கூடவே ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 200 கிராம் அளவுக்கு பன்னீர், ஒரு சின்ன வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாலக்கீரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பன்னீரையும் துருவி எடுத்துக்கலாம். ஸோ துருவி எடுத்துகிட்டு பன்னீரையும் வெங்காயத்தையும் தனியாக கலந்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மாவில் போட்டு நல்லா கலக்கி நம்ம எப்பயும் இட்லி மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பாலக்கீரை. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே உகந்தது. இங்கே எப்போயுமே இட்லி சாப்பிட்றவங்க நார்மலாக இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். குழந்தைங்களுக்கு கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த வெங்காயத்தையும் பன்னீரையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் நல்லா துருவி வச்சுருக்க பன்னீரையும் நறுக்கி வச்சுருக்க, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த கலவையும் அதில் மேலாப்பில் வைக்கலாம். ஸோ வச்சு நம்ம எப்பயும் மாதிரி இட்லி வெந்ததுக்கப்புறமா எடுத்தாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பன்னீர் நல்ல ப்ரோட்டீன் உள்ளது நமக்கு. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அதில் வச்சுக்கலாம். எல்லா இட்லி மேலேயுமே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இதுவும் சேர்ந்து நல்லா வந்திருக்கும். ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.